ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேவ சகாயம் நம்ம ஜனனியையும் சக்தியையும் லாக் பண்ணி இப்போ ஜனனியை வந்து சுட்டுறான். இதனால ஜனனி வந்து உயிருக்கு போராடுறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே வந்து தேவ சகாயம் எப்படியாச்சும் வந்து நம்ம ஜனனி தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா தப்பிக்க போற நேரத்துல கடைசியில நம்ம ஜனனிக்கு மயக்கம் போட்டு விழுந்ததுனால சக்திக்கு அவனுங்களை பாக்குறதா ஜனனியை பாக்குறதான்னு தெரியாம ரொம்ப வந்து குழம்பி போயிட்டு ஜனனி தான் ஃபர்ஸ்ட் ஜனனி எழுந்து ஜனனி சொல்லிட்டு ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிடுறாரு. காரை நிப்பாட்டி ஜனனி மூஞ்சில தண்ணி தொளிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஃபுல்லா வந்து ஒரு கார் வந்து வட்டம் எடுத்து அவங்களையும் ஆகா போச்சுடா வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது ஆனா அந்த ரவுடி இல்லைங்க, தேவ சகாயம் தான் வந்து இறங்கியிருக்கிறது. பார்த்ததுமே வந்துட்டு மாட்டினீங்களா, என்கிட்டயே வந்து கண்ணில் விரலாட்டிட்டு போயிடலாம் நினைச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, தயவு செஞ்சு விட்டுடுங்க, இதுக்கு மேலே வேணாம், என் பொண்டாட்டி என்ன பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க, நாங்கள் உங்கள் போலீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் கூட வாபஸ் வாங்கிக்கிறோம், ப்ளீஸ் விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி ஜனனி கெஞ்ச, அது எப்பட்றா இப்படி கெஞ்சிருவோம் பொண்டாட்டிக்காக அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு எல்லாமே இவ தான், அதனால தயவு செஞ்சு இவளை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சக்தி வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்க, இருந்தாலுமே வந்துட்டு தேவ சகாயம் வந்து என்னால் முடியவே முடியாது, உன் பொண்டாட்டி என்னை இவ்வளோ கேவலமான நிலைமைக்கு ஆளாக்கி என்னை சுதந்திரமாகவே இருக்க விடாம பண்ணிட்டா, அவளை எப்படி நான் வந்து சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சக்தி எவ்வளோ கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாங்க. ஜனனி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே முழிக்கிறாங்க. உடனே தேவசகாயம் இருந்துக்கிட்டு ஜனனி மேடம் முழிச்சிட்டிங்களா மேடம், வணக்கம் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, ஜனனிக்கு முழிச்சதுமே அவனை பார்த்ததுமே இதய வழியே வந்துடுச்சு. அந்த அளவுக்கு வந்து பயம் தாங்க முடியல. சக்தி சக்தி இவன் எப்படி சக்தி இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை பதறானா குழந்தைக்கு எதனா ஆபத்து வந்துடும், பதறாதன்னு சொல்ல, உடனே தேவசகாயம் குழந்தையான்னு கேட்க, ஆமாம் என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுக்காகனாச்சும் பார்த்து விட்டுடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சவுமே, உடனே வந்து ஆகா வசதியாக போயிடுச்சு, இப்போ தான் எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சொன்னதுமே வந்துட்டு சக்திக்கு என்னடா இது இப்படி சொல்கிறானே, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பேர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னால் விட்டுடுவாங்க இல்லையா, ஆனால் இவன் வந்து இப்போ தான் வந்துட்டு துடிக்க அவளை கொலை பண்ண போகிறேன், ஒரு உயிர் இல்லாமல் 2 உயிர், இந்த 2 உயிரை கொன்னா மட்டும்தான் எனக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மனுஷன் நீலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சக்தி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு இங்கே பாடுறா மரியாதையாக தள்ளி போயிடு, என்னோட டார்கெட் உன் ஒய்ஃப் மட்டும்தான், சும்மா நீ தேவையே இல்லாமல் வந்து பலி வாங்கிக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் வந்துட்டு விட்டு வைக்க மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கெல்லாம் வந்துட்டு நீலாம் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி 2 பேருக்கு சண்டை. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சக்தி வந்து ஜனனியை காப்பாற்றுறதுக்காக தேவ சகாயத்திட்டேருந்து துப்பாக்கியை வாங்கி பிடிச்சி பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உர்ரா அப்படின்ற மாதிரி சொல்ல சண்டை பயங்கரமாக நடக்குது. இருந்தாலுமே அவன் மொத்த கையில் அந்த ஸ்டிக் வச்சுருப்பான் பார்த்தீங்களா, அதை வச்சே நம்ம சக்தியை வந்து விரட்டி பிடிச்சி சக்தியை வந்து கீழே தள்ளிட்டு, ஏண்டி உன் புருஷனை விட்டு என்னை அடிக்க விடுறியா, பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே வந்துட்டு ஜனனி வந்து என்னை கொன்னுடு அப்படின்ற மாதிரி சொல்ல, சக்தி வந்துட்டு இல்லை என்னை கொன்னுடுங்க, உங்களுக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலும் அதை என் மேலே காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அட்டா அவங்க 2 பேரோட அன்பை பார்க்கறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கே, பேசாமல் அவங்க 2 பேரும் பேரோட அறுத்துட்டா என்ன, 3 பேரை முடிச்சுட்டு நான் நிம்மதியாக இருப்பேன், என்னை பற்றின கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லாமல். அதுக்கப்புறம் அந்த கலெக்டர் மேடம் இருக்காளே அவளையும் போட்டு தள்ளிட்டு நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொன்னதுமே சக்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாமல் நம்ம ஜனனி மண்டையிலே வந்து சுட்டுடுறான். உடனே வந்து ரத்தமாக ஊற்றுது. சக்தி போய் தாங்கி நிற்கிறாங்க. இந்த மாதிரி தாங்கி பிடிச்சிக்கிட்டு ஜனனி சக்தி அவ்வளோதான், என்னோட வாழ்க்கை வந்து முடிய போகுது சக்தி அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் வந்து சொல்லாத,
அப்படிலாம் சொல்லாத ஜனனி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சக்தி உண்மையாக தான் சொல்கிறேன், என் உடம்பு கண்டிஷனை பொறுத்து தான் சொல்கிறேன், நீ எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்துக்குன்னு சொல்லும்போது நம்ம சக்தி வந்து பயங்கரமாக கதறாரு. என்ன ஜனனி பேசிகிட்டு இருக்கு, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் ஒன்றும் ஆகவும் விட மாட்டேன், நீ சும்மா தேவையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, சக்தி நான் போகிறேன் சக்தி அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சக்தி இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. இங்கே இவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த தேவசகாயம் இருந்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக சிரித்து வந்து பேசிகிட்டு இருக்கான். ஆஹா இதை பார்க்கவே வந்து சந்தோஷமாக இருக்கே, எவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க, இப்போ பார்த்தியா ஜனனி கடைசியில் உன் வாழ்க்கை எப்படி போயிடுச்சுன்னு பாரு, இதுக்கு அழகாக ஒரு கிட்னியை கொடுத்தோமா போனோமான்னு இருந்துக்கலாம், அதை விட்டுட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜனனி கண்ணு இழுத்துக்கிட்டே போகுது. அப்போ தான் சக்தி சொல்கிறாங்க, உண்மையிலுமே உனக்கு என் மேலே அன்பு இருக்குன்னா நமக்கு பிறக்க போகிற பாப்பா வந்துட்டு இந்த உலகத்துக்கு வரணும்னு நீ நினச்சின்னா என் மேலே காதல் இருந்தால் நீ கண்ணை மூடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா தேவசகாயம் வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ கண்ணை மூடுற அடுத்த செகண்ட் செத்துருவா, கண்ணை மூடாமல் இருந்தால் மட்டும்தான் அவள் பொண்டாட்டி உயிர் பொழைப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுனால சக்தி வந்து ஜனனி இந்த கண்டிஷனுக்கு உனக்கு உண்மையிலுமே போகிறது தான் போகிற, என் மேலே அன்பு வச்சுருந்தா நான் சொல்கிறத செஞ்சுட்டு போன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் அந்த உயிர் என்ன நினைக்கும், நமக்காக இருக்கிற ஒருத்தவங்க, நம்ம காதலிக்கிற ஒருத்தவங்களுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு தோணும் இல்லையா, சேம் அதே தான் வந்து ஜனனிக்கும் தோணுது. உனக்காக நான் பண்ணுறேன் சக்தி, நம்ம குழந்தைக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜனனி என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணை மூடவே இல்லைங்க, ஒரு நிமிஷம் கூட வந்து மூடவே இல்லை, அந்த அளவுக்கு இருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு கல்லை எடுத்து நம்ம சக்தி ஜனனியை அடிச்சுட்டு வண்டியில் ஜனனியை தூக்கி போட்டுட்டு சக்தி வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. தேவசகாயம் டேய் உன் மொண்டாட்டி எப்படியும் கண்ணை திறக்க மாட்டான், மூடிடுவா, மூடி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிற. அவள் வந்து உயிர் பொழைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து சக்தி இருந்துக்கிட்டு இல்லை 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 என் பொண்டாட்டியை உயிர் பொழைக்க வச்சு காட்டுவண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முடிஞ்சா காட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லி மிக மிக பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து வந்துட்டுருக்கு. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துட்டு இருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள். ஜனனி வந்து உயிர் பொழைப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேவசகாயத்தை போலீஸ் வந்து தேடிட்டு வருது, கண்டிப்பாக அவனை வந்து பிடிக்க தான் போடாங்க. பப்பா என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு